எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி, ராகு, கேது, குரு இந்த 4 கிரகங்களால் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போறோம். சரிங்களா? சிம்மத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். மக நட்சத்திரம் முதல் நட்சத்திரமா வரும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். மகத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். தற்போதைய சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள கேது, 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனின்ற அமைப்புல இருக்கார். பொதுவாக இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாருமே அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான், ஜென்ம கேது, 8ஆம் இடத்துல அஷ்டம சனி. ஸோ வாழ்க்கையில ஒரு விரக்தி, ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 100% சிம்ம ராசி மகத்துல பிறந்தவங்க நீங்க நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேங்க. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? 10% பேர் மட்டும் தான் நல்லா இருப்பீங்க இன்னைக்கு தேதியில. அது மட்டும் இல்லாம அது ஏன்னா இதுதான் காரணம், குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், தெளிவில்லாம இருப்பீங்க, ஏன்னே தெரியாம காரணமே இல்லாம கோவம் வரும், சின்ன சின்ன விஷயத்த கூட கோவப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனா இருப்பீங்க. ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்ச மாதிரி லைஃப் வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, குடும்ப வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். என்ன செய்யறது, ஏது செய்யறது, என்ன செஞ்சா வாழ்க்கை மாறும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடைய லைஃப் வந்து போயிட்டு இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும். வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை, குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் சில பேருக்கு இருக்கும். அதே மாதிரி முயற்சிகள்ல நிறைய தடைகளும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மாதிரி சலிப்புடைய லைஃப் வந்து போகும் அப்படின்னே சொல்லலாம். விரக்தியோடு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க எந்த உறவுகள் மீதெல்லாம் அதிகமான அன்பும் பாசமும் வைக்கலாம், அந்த உறவுகள் மீதெல்லாம் கொஞ்சம் அந்த விளக்கம், ஒரு விரிசல் சார்ந்த விஷயங்கள் தற்போது ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கையில். சரிங்களா? ஸோ இப்படியாக வயதிற்கேற்ற மாதிரி இளைய பருவத்திற்கு பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்களால தொல்லைகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு, மனஸ்தாபங்கள் உண்டு, மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்படியாக வயதிற்கேற்றமான கஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. இதுல கேது, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய நிலை மட்டுமே நல்லா இல்லைங்க. ஆனா ராகு, குரு ரொம்ப நல்லா இருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த பிரச்சனைகளை தாண்டி வர முடியுமானா கண்டிப்பா வருவீங்க. குரு, ராகு 7ஆம் இடத்துல ராகு, லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில நகர்த்தி கொண்டு போவீங்க. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அதற்கு குரு பகவான் துணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு வாழ்க்கையில ஹார்ட் ஒர்க் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா, முயற்சி பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். ரெண்டாவது, திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றபோது தற்போது கிடைக்கும். புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அதே போல 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாருங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த முயற்சிகள் தற்போது கைகூடும். நிச்சயமாக நல்லதொரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. உறுதுணையான வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க. என்ன ஒண்ணு, ஃபேமிலி லைஃப்பை மட்டும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போற தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்கணுங்க. ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. சிம்மம் மகத்துல பிறந்தவங்களுக்கு அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் மனஸ்தாபங்களை கொடுப்பாருங்க, கருத்து வேறுபாடுகளை கொடுப்பாருங்க. அதை மட்டும் தான், பேசுற வார்த்தைகளால தான் பிரச்சனை வரும். இந்த இடத்துல நீங்க பேச்சை குறைச்சிக்கிட்டாவே போதும், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காதல்ல அதிகமா விழ வைக்கும். சரிங்களா? காதல் திருமணத்துக்கான முயற்சிகளையும் எடுக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வேற்றுமொழி, வேற்று மதம் சார்ந்த நபர்களால், வேற்றுமொழி பேசும் நபர்களாலையும் ஆதாயங்களை ராகு கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து கூட்டுத்தொழில் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கை கொடுக்குங்க. ஆனா பெரும்பாலும் பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். பணத்தை முடிஞ்ச வரைக்கும் சேமித்து வைக்க முயற்சி பண்ணுங்க.
நிறைய செலவுகளை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள் செலவு, வருமானம் 2மே மிக்சடா இருக்கும். சரிங்களா? அது ஏன்னா 8ல சனி, லாபத்துல குரு. வருமானமும் வரும், இன்னொரு பக்கம் செலவுகளும் இருக்கும். அதே போல இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, லாட்ரி இது சார்ந்த எதுலையுமே பெரும்பாலும் நீங்க உள்ள போவாதீங்க. ஒரு அளவோட இருந்துக்குங்க. ஏன்னா அகலக்கால் பெரும்பாலும் வைக்காம இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. அடுத்த ஒரு ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் குரு பகவான் உச்சமாகிறது ஓரளவுக்கு பலம் தான். பட் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் சிம்மம் மகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிதளவுக்கு ஒரு ஏற்றங்களை கொடுக்குமானா கண்டிப்பாக இல்லை. எதுலையுமே பார்த்தீங்கன்னா போதும் என்ற அளவோடு நீங்க இருந்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 2வது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப அதாவது நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா கூட வேலைக்கு ஆகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நீங்க இறங்கி வேலை செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு விஷயத்துக்காக, ஒரு காரியத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, ஒரு எக்ஸாம்க்காகவோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சார்ந்த விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுல இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய தடைகள் வருங்க, நிறைய டிலேஸ் கண்டிப்பா வருங்க. அதெல்லாம் நீங்க தாண்டி முயற்சி பண்ணா மட்டும்தான், 2 3 வாட்டி அட்டெம்ப்ட் நீங்க ட்ரை பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை தான் இந்த 4 கிரகங்களும் ஒரு வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா ஜெயிக்க முடியும் முயற்சி பண்ணா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.